ஒரு மாசமாவே சார் இப்போ ஏடிஎம்கேவை தாக்குற அளவுக்கு திமுக தாக்குறது இல்லை. அதே போல கலைஞர் நானே வெளியிட்டுங்களா இப்போ அவனே சட்டிக்கிற பாராட்டு சொல்ற முதல்ல கொஞ்சம் இணக்கத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றீங்களா? ஆனால் நீங்கள் நான் உங்களை பத்திரிகையாளர்களை எப்பொழுதுமே அவங்கள ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிற ஆள் நான் கிடையாதுங்க. நமக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் ஃபுல்லாக சுற்றுறீங்க, அரசியல் கட்சிகளை பார்க்குறீங்க, தலைவருடைய பாடி லாங்குவேஜ் வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க, யார் என்ன பேசலாம் தெரியும். அதனால் உங்களை எப்பொழுதுமே அறிவாளிகளாக தான் நான் பேசுகிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா பாருங்கண்ணா, திமுகவை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்னைக்கு எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி. ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், கட்சியினுடைய தொண்டர்கள் எத்தனை பேர் சிறைக்கு போயிருக்கிறாங்க. நாங்கள் எதிரி தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. வழக்கு நடக்கத்தான் போகுது. இருவரும் இன்னொருத்தர் மேலே கேஸ் போட்டிருக்கோம். RS பாரதி அவர்கள் என் மேலே கேஸ் போட்டிருக்காரு, நான் RS பாரதி மேலே 1 கோடி ரூபாய்க்கு வழக்கு போட்டிருக்கேன். அது மாறப்போகுதா? மாறப்போறதில்லை, எதிரி தான். அதில் முதலமைச்சர் அவர்கள் எங்களோட தொலைபேசி மூலமாக வாங்குன்னு அழைக்கிறாங்க, நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம். அதற்காக அவரை நான் கிரிட்டிசைஸ் பண்றதை நிறுத்த போறோம்னா, அவர் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறதை நிறுத்த போறோமா? இல்லை. அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம், டேட்டா வச்சு ஆர்கியூ பண்ணுங்க. இன்னைக்கு எடப்பாடி அண்ணன் சொல்றாங்கன்னா, எடப்பாடி அண்ணன் மேல எத்தனை அவதூறு வழக்கு, எடப்பாடி அண்ணன் மேல போட்ட வழக்கு RS பாரதி வித்ட்ரா பண்றாரு பாருங்க. என் மேல திமுக வழக்கு வித்ட்ரா பண்ணிருக்கா? அப்ப எடப்பாடி அண்டர்ஸ்டாண்டிங் போலி நடத்தமா? RS பாரதி அவங்க ஹைவே டெண்டர்ல CBI என்கொயரி கேட்கிறாரு. அவர் போட்ட வழக்க மர்மமான முறையில் RS பாரதி அவங்க வித்ட்ரா பண்றாங்க. கொடநாடு வழக்கு என்கொயரி எங்க போயிட்டு இருக்கு? அதை பத்தி ஏன் திமுக பேச? அதுக்குள்ள நான் போக விரும்பல. நேர்மையான பத்திரிகையாளர்களுக்கு உண்மை தெரியும். RS பாரதி அவங்க எதுக்கு கேஸை வித்ட்ரா பண்ணாங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது CBI வழக்கு கோரி போடப்பட்ட ஹைவே டெண்டர் வழக்கு. எம்எல்ஏ யாராச்சும் வித்ட்ரா பண்ணியிருக்காங்களா? கிடையாது. நான் TR பாலன் என்கிட்ட கான்ஃபிடன்ஸ்ல என்ன சொன்னாங்கிறதே நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். அவர் சிரிச்சுக்கிட்டு சொன்னார், அவருக்கு பெருந்தன்மை இருக்கலாம், அதே தான் நானும் சொன்னேன். அதனால எங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து வேறுபாடோ மாற்றமோ இல்லை. இது எதிர் துருவத்தில் இருக்கிறோம், நார்த்து போல் சவுத்து போல். அண்ணன் இது ஒரு பண்புண்ணே. கண்டிப்பா பத்திரிகை நண்பர்கள் இதை கண்டிப்பா நீங்க பார்க்கணும். 100வது ஆண்டுல ஒரு மனிதனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம். சரி, ராஜ்நாத் சிங்ஜி வந்துட்டாங்க, நான் சொல்றேன் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நாங்கள்லாம் அந்த விழாக்கு போக மாட்டோம், நாங்க புறக்கணிக்கிறோம்னா எங்களை நாங்கள் அவமானப்படுத்திக் கொள்வதற்கு அது சமம் என்று நான் நினைக்கிறேன். மம்தா பானர்ஜி வர்றாங்க, தனியார் நிகழ்ச்சிக்கு போறாங்க, கட்சி தலைவர், முன்னாள் கட்சி தலைவராக இருந்தவங்களுடைய இல்லத்துக்கு போறாங்க, ஆளுநரா இருக்கிறாங்க. அன்னைக்கு இந்த கட்சியினுடைய தலைவரா நான் சொல்றேன், இன்னைக்கு நான் போக மாட்டேன், அந்த அம்மாவோட நான் ஒரே இடத்துல இருக்க மாட்டேன். அடுத்து நான் போய் இலகணேசன் ஐயா அவருடைய ஆசீர்வாதத்தை, அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரேன். 80வது ஆண்டு, 70வது ஆண்டு. அதே போல மத்திய பிரதேசனுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூருக்கு வர்றாங்க, நான் போகல. காரணம், அண்ணே தமிழ்நாடு அரசு மோசமா இருந்தாலும் எங்க ஊரினுடைய பணத்தை எல்லாம் நீங்க மத்திய பிரதேசம் கொண்டு போறீங்க, எனக்கு அதுல விருப்பம் இல்லை. அதனால் நீங்கள் எங்க கட்சியை சார்ந்த முதலமைச்சராக இருந்தால் நான் வரமாட்டேன். எல்லா இடத்திலும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தேசிய கட்சி, இவங்க அண்ணாமலை தேசிய கட்சி, AP முருகானந்த தேசிய கட்சி, GK நாகராஜன் மலர்கொண்ட தேசிய கட்சி. தேசிய கட்சினா தமிழ்நாட்டை மறந்துடுவாங்க. இதுதான் அடிப்படை முட்டாள்தனம். தேசிய கட்சியிலிருந்து எங்கள் கட்சியினுடைய முதலமைச்சருடைய நிகழ்வை நான் புறக்கணிக்கிறேன். அதை பத்தி எடப்பாடி நான் பேச மாட்டாங்க. கர்நாடகால பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு மேகதாது அணையை கட்டுவோம் என்று சொன்ன பொழுது அவர்களை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்தோம். இந்தியாவில் இந்த காட்சியில எங்க பார்த்திருக்கீங்க? அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? தமிழ்நாட்டினுடைய நன்மையை நம்பர் 1 வச்சு வேலை செய்யறோம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் 5 முறை முதலமைச்சராக இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வெளிக்காட்டாம நாங்க போய் நின்றுட்டு வர்றோம், மரியாதை கொடுக்கிறோம். ராஜ்நாத் சிங்ஜி ஐயா வரும் பொழுது கட்சி சார்பாக, கட்சியின் சார்பாக வாங்கன்னு தான் நாங்க சொன்னோம். நோ அப்ஜெக்ஷன், நீங்க வந்துட்டு போங்க ஐயா, கலைஞர் கருணாநிதிக்காக செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்வோம். இதையெல்லாம் எடப்பாடி எல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க மாத்தி மாத்தி பங்காளின்றாங்க. நாங்க 2 பேரும் பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் வளர விட மாட்டோம், இந்த பங்காளி இருக்கணும், இல்லாட்டி இந்த பங்காளி இருக்கணும். நாங்க சொல்றோம், நாங்களும் 3வது பங்காளி தாங்க, நாங்களும் இங்க தான் மாமா மச்சான் தான் நாங்களும். அதனால இந்த 2 பங்காளி வேண்டாம், நாங்க உள்ள புது பங்காளியா வர்றோங்கிறோம். அது தமிழக மக்கள் அங்கீகாரம் கொடுத்து 11% ஓட்டு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 18% ஓட்டு கொடுத்திருக்கிறாங்க. அதனால் இதை கொச்சைப்படுத்த வேண்டும் என்று RB உதயகுமாரன் தனிப்பட்ட முறையில் நான் தாக்கல. அவர் தனிப்பட்ட முறையில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சமாதிக்கு போய் ஒரு வணக்கம் செலுத்தியதை தவறுன்னு குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா, நான் யாருக்கும் போய் இன்னைக்கு அதே தனி மனிதன் கூட அவங்க இருந்தா நான் பேச மாட்டேன். அதே சசிகலா அம்மாக்கு இன்னைக்கு RB உதயகுமாரன் மரியாதை செலுத்திட்டோம், அவர்கள் தனிப்பட்ட விஷயம் நான் இது. ஆனா இன்னைக்கு அவங்களை எதிரிங்கிறாங்க. அங்கதான் பாருங்க, அன்னைக்கு போய் பக்கத்துல இப்படி நின்னவங்க, 3 அடி தள்ளி நின்னவங்க, இன்னைக்கு அவங்கள பத்தி தவறா பேசுறாங்க. இதுதான் இந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய இலக்கணம். ஒன்னா இருந்தா ஒன்னா இருங்க, மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுங்க. அது எப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பங்காளிக, இன்னைக்கு பகையாளி? அதனால RB பெட்டு வச்சார் வரும்போது, நேத்துல அவங்கள பெட்டு வச்சாங்க. அண்ணே
முதல்ல உங்களை திட்டுறது செல்லூர் ராஜன் இவர் சொன்னாரு. இவர் சொன்னாரு 100 ரூபா பந்தயனே ஆர்பி உதயகுமார் தான் முதல்ல திட்டுவார். அக்கா சொன்னாங்கண்ணே 100 ரூபா பந்தயம் இவங்க தானே திட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பந்தயத்துல ஆர்பி உதயகுமார் வந்திருக்காங்க, இன்னும் நல்லா திட்டுவாங்கண்ணே. சாயந்தரம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்குள்ள மறுபடியும் பேசணும். அதனால அதிமுக முதல்ல இந்த அண்ணாமலையின் மீது கக்கக்கூடிய வன்மத்தை அடக்கி வைக்கணும். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி, புரட்சி தலைவருடைய கட்சி, புரட்சி தலைவனுடைய கட்சி, என்னை போன்ற சாதாரண மனிதனை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் வசைபாடுவது எனக்கு பெருமையாக நான் எடுத்துக்கொள்கின்றேன். என்னுடைய கட்சிக்கு பெருமையாக நான் எடுத்துக்கிறேன். காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் வசைப்பாடுறார். ஏதோ ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் நான் புரோக்கர் அப்படி. இவங்க தான் அண்ணாமலை ஒண்ணும் இல்லாத ஒண்ணாங்க. இன்னைக்கு ஆளுநருக்கு முதலமைச்சருக்கு பஞ்சாயத்து பண்றதே நான் தான் அப்படிங்கிறாங்க. அதனால இதை பார்த்து சிரிப்பது அளவுதான் தெரியலீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நீங்க மரியாதை செலுத்த வரலையா, முடிஞ்சு போச்சு, உங்க பிரச்சனை. நாங்க மரியாதை செலுத்தினோமா, எங்க பிரச்சனை. மற்ற பிரச்சனையை பேசுவோம். மரியாதை செலுத்தினால ரகசிய கூட்டணி, கள்ள உறவு, என்ன வார்த்தை பாருங்க, கள்ள உறவு. அதனாலதான் நேற்று நான் கேட்டேன், கள்ள உறவுங்கிறது என்ன வார்த்தை? அது எப்படிப்பட்ட வார்த்தை? ஒரு முன்னாள் முதலமைச்சர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா, ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா? அதை எல்லாம் தான் நாங்கள் கண்டிக்கின்றோம். ஏன்னா அந்த நாணய வெளியீட்டு விழால வந்து இவரை ராகுல் காந்தி அவர்கள் அழைக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது பாஜக முக்கிய அங்கம் வகிச்சீங்க. அதனாலதான் கேட்கிறேன், நீங்க இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்த நீங்க விரும்புறீங்க சார்? உங்களுக்கு தெரியும் சார், கேபினெட் மினிஸ்டர் இன்னைக்கு தமிழகத்திற்கு வந்து மத்திய அரசின் சார்பாக பங்கேற்றிருக்கிறாங்க. ஸோ அவங்க கவர்மெண்ட்டை கூப்பிடணும்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க. நாளைக்கு ராகுல் காந்தி ஐயாவை இன்னொரு நிகழ்வுக்கு கூப்பிடுறாங்களோ அவங்க இஷ்டம். முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசை கூப்பிட்டுருக்கிறாங்க, வந்துட்டு போயிருக்கிறாங்க. ஆனா இங்க மாட்டிக்கிட்ட ஒரே ஆள் நான் தான். ஏன்னா நான் அரசு இல்லை, நான் ஒரு சாதாரண மனிதன், கட்சியினுடைய தலைவர். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பக்கம் ஒரு இடி அந்த பக்கம் ஒரு இடின்னு மத்தளத்துல கொட்டுற மாதிரி எங்களுடைய மத்திய அமைச்சர் வந்தாலும் அரசியல் கட்சி தலைவராக நாகரிகத்தையும் கடமையும் செய்ய வேண்டியது என்னுடைய தலையாய பொறுப்பு. அதை செஞ்சிருக்கிறேன். அதனால இதையே திரும்ப திரும்ப அவங்க அப்படி நோண்டி எடுத்தாங்கன்னா வெரி சாரி அண்ணா. நீங்க பாருங்க, நாணயம் வெளியிட்டு முடிச்சாச்சுனே, அடுத்த நாணயம் நாளைக்கு வெளியிட்டுருவாங்க. இன்னைக்கு இதே தான் போயிட்டு இருக்கு. ஏங்கண்ணா, கூட்டாட்சி நம்ம சொல்லியாச்சு. அதனால பங்காளி என்று சொல்வதை விட எங்க கூட்டணி மாம மச்சான் கூட்டணி. இது பங்காளிகள் வேண்டாம், நாங்க மாம மச்சான் கூட்டணி. எல்லோரும் இணைந்து அக்கா தங்கைகள் மாம மச்சானாக இருந்து தமிழகத்தை வளப்படுத்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு. இது மாமா மச்சான் கூட்டணி. பொங்கு யாரு வேணாலும் இருக்கலாம். இஸ்லாமியர் நான் மாமன் தான் சொல்றேன். அரவக்குறிச்சி நான் பல பேர்த்த மாமன் தானே சொல்றேன். பொங்கு நாடு தான் நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள், நாங்க மாமன் தான் சொல்றோம். அதனால இந்த மாம மச்சான் கூட்டணிக்கு எல்லாருமே வரலாம். பங்காளிகள்னா நான் தான் அப்படிம்பாங்க. மாம மச்சான் தானே எல்லோருமே. அதனால என்டிஏ கூட்டணி மாம மச்சான் கூட்டணி, எல்லோரும் வாங்க. அதான் நாங்க சொல்றோம். ஆனா எல்லாரும் மாம மச்சான் தான். அவங்களுக்கு டவுட் இருக்கு. இருந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். நல்ல ஒரு வார்த்தையாக 2026 தமிழக அரசியல் களத்தை இந்த மாமன் மச்சான் என்கின்ற வார்த்தை மாற்றும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனா தமிழகத்துல ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய முதலமைச்சர் வந்து ரோட் ஷோ நடத்தும் பொழுது பக்கத்துல போய் உட்காருவதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை.